ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளானில் வறுவலுங்க. சூப்பராக இருக்கும். இது சைடிஷாக தயிர் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரச சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இது வெறும் சாப்பாட்டுக்கே ஒயிட் ரைஸ்க்கே பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மட்டன் லெவலுக்கு செம்மையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அன்னாச்சிப்பூ ஒரு இதில், பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 1 தட்டி வச்சுருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அதை பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அது சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாதீங்க, வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீளவாக்கில், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. அதாவது 1 பாக்கெட் காளானுக்கு 1 தக்காளி போதுமானது. இல்லை நீங்கள் 2 பாக்கெட் எடுத்திங்கன்னா 2 தக்காளி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்தாதீங்க, இது மாதிரி தட்டி சேர்த்திக்கோங்க. அப்போ நல்லா மணமாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன், அந்த ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா அந்த பொடி பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காளான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நீளமாக ஒரு காளானை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மசாலா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காளான் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. காளான் தண்ணி விட்டு வரும், நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த தண்ணியிலே காளான் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இன்னும் தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் காளான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு, காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காளான் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் துருவல் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். மேலே கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான்வெஜ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.